பாஜக ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கும் தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை குறைக்க தொகுதி மறுசீரமைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்த பாஜக முயற்சிப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என அமித்ஷா கூறியுள்ளது திசை திருப்பும் செயல் என்றும் சாடியுள்ளார். ஒன்றிய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கோவை வந்திருந்த அமித்ஷா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் ஒரு MP சீட் கூட குறையாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என்று அமித்ஷா கூறியிருப்பது திசை திருப்பும் செயல் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானாவை மட்டம் தட்டும் வகையில் அமித்ஷா பேசியிருக்கக்கூடும் என்று சாடியுள்ள சித்தராமையா, 2021 மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டால் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் கடுமையாக குறைந்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். அதாவது, கர்நாடகாவில் மக்களவைத் தொகுதி எண்ணிக்கை 28 இருந்து 26ஆகவும், ஆந்திராவில் 42 இருந்து 34ஆகவும் குறையும் என்றும், கேரளாவில் 20 இருந்து 12ஆகவும், தமிழ்நாட்டில் 39 இருந்து 31ஆக மக்களவைத் தொகுதி எண்ணிக்கை குறையும் என்று ஆய்வறிக்கையை சித்தராமையா சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை 80 இருந்து 91ஆகவும், பீகாரில் 40 இருந்து 50ஆகவும், மத்திய பிரதேசத்தில் 29 இருந்து 33ஆகவும் உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது பாஜக ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்கும் தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை குறைக்க சதி என்று சாடியுள்ள சித்தராமையா, தென் மாநிலங்களின் அரசியல் செல்வாக்கை குறைக்க தொகுதி மறுசீரமைப்பை ஒரு கருவியாக பயன்படுத்த பாஜக முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு முயற்சியை எதிர்த்து விரைவில் தென் மாநிலங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு இயக்கம் தொடங்கப்படும் என்றும், ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக சாதி, மத, கட்சி வேறுபாடுகளை கடந்து போராட முன்வருமாறும் சித்தராமையா அழைப்பு விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.